நம்ம மேனுஃபேக்சரிங் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எந்த டிசைன் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ப்ரைஸிங் மார்க்கெட்டோட உங்களுக்கு சீப்பராக இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட கொடுக்கும். எங்களை பார்த்த மாதிரி பேசலாம். இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டோட கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க கடை பேர் போட்டு ஜஸ்ட் பேசிக் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி இருக்காது. இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் இது இருக்கும். அதே மாதிரி கலர், கிளாரிட்டி, குவாலிட்டி இது எல்லாமே ப்ரீமியமாக மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதோட பெட்டராக இருக்கும். ரேட் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஒரு 20% ஷேராக இருக்கும். டிசைன்ஸும் எல்லாமே எங்கள் ஷோரூம் டீட்டெயிலாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஓப்பன் செட்டிங் இருக்குது, க்ளோஸ் செட்டிங் இருக்குது. க்ளோஸ் செட்டிங்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வச்சு கொடுப்போம். கடை பேர் கேரட் அண்ட் கேரட் டைமண்ட் ஜுவல்லரி. கோடம்பாக்கத்தில் ஜஸ்ட் மீனாட்சி காலேஜுக்கு ஆப்போசிட் ஒரு ரோடு பேரல் போகிறாங்க. அது ஒரு பிரான்ச் தான். எங்களுக்கு ஒரே பிரான்ச்சு தான் கோடம்பாக்கத்தில் இருக்குது. அதுதான் மெயின் பிரான்ச்சு. அங்கே கம்ப்ளீட் டிஸ்பிளே நாங்கள் வச்சுருக்கோம். இது ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு எங்கெங்கே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஐடியா? இல்லை, இப்போதைக்கு நாங்கள் ஒரு பிரான்ச் தான். இல்லை, ஃபியூச்சர்னு ஒரு பிளான் ஃபியூச்சரில் நாங்கள் சென்னையில் இன்னொரு 2-3 போகணும், வேறு ஊரில் போகணும்னு வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். பட் எங்களோட மேனுஃபேக்சரிங்கிறதுனால எங்களால் டிசைன்ஸ் நிறையா பண்ண முடியும். நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி பண்ணணும் தான் பண்ணலாம். மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரைஸிங் ஒன்று. இன்னொன்று வந்து டிசைன்ஸ் வந்து இப்போ ரெகுலராக எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி இருக்காது. ஜுவல்லரி பொட்டிக் மாதிரி இருக்கும், யூனிக்காக. இப்போ எல்லோரும் போட்டு அதே மாதிரி டிசைனை நம்மள்ட்ட வாங்கினாலும் போடுவாங்கன்ற பிரச்சனை இருக்காது. யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸு. ஆப்வியஸாக ப்ரைஸிங் ஒரு 20-30% இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மெயினாக கிரெடிட்டபிலிட்டி. நாங்கள் 3rd ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸில் இருக்கோம். டைமண்ட் ஜுவல்லரி வந்து எல்லாத்தையும் வாங்கிட முடியாது. அது கிரெடிட்டபிலிட்டி இருக்கணும். அதுக்கான கிரெடிட்டபிலிட்டி இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவோம். சும்மா சேல்ஸ் பிச்சுக்காக பண்ண மாட்டோம், கமர்ஷியலாக பண்ண மாட்டோம். தேவையில்லை இந்த டிசைன், நீங்கள் போன தடவை இந்த டிசைன் வாங்கிட்டீங்க, இதுக்கு மேட்சாக இது பண்ணுங்கள், இதுக்கு ரேட்டு கம்மி, இதில் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நாங்களே சொல்யூஷன் கொடுப்போம். எதனா ஆஃபர் எதனா பண்ணி தரீங்களா கஸ்டமருக்கு? மேக்கிங் சார்ஜஸ் எங்கள்கிட்ட இப்போதைக்கு இங்கே ஸ்டாலில் புக் பண்ணுறவங்களுக்குலாம் நாங்கள் இல்லைன்னு இன்றைக்கெலாம் கொடுத்துருக்கோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா கேரட் ரேட்டே டே டு டேயில் நார்மல் டேஸ்லேயே ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நார்மல் ப்ரைஸே எங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ். திருப்பி நான் என்ன சொல்லுவேன், ஹோல்சேல் ப்ரைஸு மேனுஃபேக்சரர் தாங்க 3rd ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸிங் இருக்குது கிடையாது. இப்போ நியூ இயர் வருது, பொங்கல் வருது, அது சம்மந்தமாக என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? நியூ இயர் பொங்கலுக்கு நிறைய முகப்பு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நவரத்னா வச்சு டைமண்ட் ஜுவல்லரியில் லைட் வெயிட் நிறையா வருது. ஆஃபீஸ் வேர்ஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ அந்தந்த சீசனுக்கு அந்த மாதிரி நிறைய லான்ச் பண்ணுறோம். இப்போ பொங்கல் வந்ததுன்னா ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்லாம் நிறையா லான்ச் பண்ணுவோம் டைமண்ட் ஜுவல்லரியில். இதுவே உங்களுக்கு நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர்ஸ் நிறையா போடுவோம். இப்போ டைமண்ட் ஜுவல்லரி வந்து எல்லாரும் எல்லா அக்கேஷனுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பிரைடல் ஜுவல்லரி மட்டும் தான் போட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, நிறைய டைப்பில் வேறு மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா வெரைட்டியும் எங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல சீட்டெல்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தானே பண்ணுறீங்க? சீட் ரொம்ப முக்கியமானது. 50,000 50,000 வரைக்கும் எங்களுக்கு சீட்டு போடலாம். 11 மாதம் சீட்டு கட்டுவீங்க, 12வது மாதம் அது போனஸ் அமௌண்ட். டைமண்ட் ஜுவல்லரி மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது. எங்ககிட்ட மெயினாக கோல்டு மற்ற வெரைட்டி இல்லை. இப்போ டைமண்ட் ஜுவல்லரிக்கு நீங்கள் சீட்டு கட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெனிஃபிட் ஆகும். ஏன்னா ஒரு மந்த் போனஸ் உங்களுக்கு வந்து. தேங்க்யூ. That's